பிரைஸ் தி லார்ட். வெரி குட் மார்னிங் டு யூ ஆல். இந்த காலை வேளையிலுமே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வேதத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து வருகிறோம், அதன்படி நடக்கிறோம். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தின் மூலமாய் என்னுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். போன வீடியோல நம்ம பார்த்தோம் இல்லையா, பரிசுத்த வேதாகமத்தின் நன்மைகள், பிளெஸிங்ஸ் ஆஃப் த பைபிள். இதை அடிப்படையாக வைத்து வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிறது அல்லது என்னென்ன தெளிவுகள் எல்லாம் நாம் அடைகிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த வசனம் நம்ம எல்லோருக்கும் அறிந்த மனப்பாடம் செய்யப்பட்ட ஒரு வசனமாய் இருக்கிறது. அப்படிதானா? ஸோ நான் நிறைய நேரம் யோசிப்பேன், இப்போ ஃபாரின்லாம் கூட்டு போறாங்க அப்படின்னா, ஃபாரின்ல கூட்டு போயிட்டு யாருமே தெரியாத ஒரு இடத்துல, மொழி தெரியாத இடத்துல, பாதை தெரியாத இடத்துல என்னைய கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை இங்க இருக்கிறதுனால நமக்கு ஃபோனு, மேப்பு எல்லாம் இருக்கு, எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ குழப்பத்துல இருக்கும். கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா எந்த கைடும் இல்லை, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நமக்குள்ள இருக்கிற பயமும், நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கை தொடராதா அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளி அளவுக்கு நாம் யோசிக்கக்கூடிய நிலைமை வரும். ஆனா அதே போல இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறாரு, இப்போ ஃபாரின்ல இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ நான் அங்க போறேன் அப்படின்னா என்னை பிக்கப் பண்றதுல இருந்து எனக்கு சாப்பாடு, என்னோட தங்குற இடம் இல்லை எல்லாமே பார்த்து சுத்தி பார்க்கறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரிட்டர்ன் போய் என்னைய ஃப்ளைட் ஏத்துற வரைக்கும் அவங்க என் கூட இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பெரிய பயம் ஒன்றும் நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். போன பயணம் நமக்கு ரொம்ப பிடித்ததா இருக்கும், நல்ல மெமரிஸ் நல்லா கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நாம் கொண்டிருக்கும் பொழுது, நாம் தவறி போன ஒரு ஆட்டை போல அல்லது தவறி போன ஒரு நபரை போல அல்லாமல், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பாதுகாப்பாக வீட்டிற்கு நாம் திரும்ப முடியும். நம்முடைய வீடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரலோக வீடு. இந்த பரலோக வீடு தான் நம்முடைய சொத்து. இந்த சொத்தை நாம் அடைய வேண்டுமானால், இந்த உலகத்திலே நம் குழப்பங்கள் இருக்கலாம் அல்லது பாதை தெரியாத அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வேதம் நமக்கு பாதை காட்டுகிறதா இருக்கிறது. இந்த வேதம் நமக்கு பாதை காட்டுகிற வேதமா இருக்கிறது. அப்போ இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும், பாட்டு கூட இருக்கு, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அவர் நமக்காக ஒரு பாதையை உண்டு பண்ணுவார் என்று பாடல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நாம் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாதைகளை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த வேதத்தை வாசியுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு செம்மையான பாதைகளையும் அவர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.